டேய் நாடுவாடி நாயே நெல்லம்லாம் வந்து உங்க மாதால யாரும் வரலடா அப்படி ஊர்லாம் என்ன பேசுறீங்க ரொம்ப நேரத்துல என்ன பேசுறீங்க ஐயா அப்படியே என்ன ஐயா வாங்க இருக்கு அப்படியே எங்க கத்துக்க வேணாம் அவரே டேய் இதுல வாயிலும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு 5-6 வருஷம் ஆனாரு இவருதான் இது அப்படி பண்றாரு என்னுடைய ஆசை மகள் அருமா மகள் மாது மில்லி அழைத்துட்டு வர சொன்னல்லவா என்னோட மகளை அழைத்துட்டு வந்தியா வந்துருக்காங்க அடுமையில் மிதினிலே ஓடி வரும் வேலவனே கபடிக குட்டமது கணமன நாடுதட கணமன நாடுதட கையில வாசல் அடுமையில் மிதினிலே ஓடி வரும் வேலவனே கபடிக குட்டமது கணமன நாடுதட கணமன நாடுதட பாட பாட இனிக்குதட பயணி ஆண்டவன் பாட இனிக்குதட பழனி ஆண்டவன் உன் பார்வையிலே தோன்றுதட கருணை காட்டவ கருணை காட்டவ அடுமையில் மிதினிலே சரவணே சந்தையார காண வேண்டும் பெரிய பாதிய போச்சு என்னுடைய மனக்குறையை கேட்க வேண்டும் ஒன்னு உங்க அப்பா ஒன்னா சேர்க்கறது பெரிய பாதிய போச்சு எனக்கு அந்த ஆள் ஒண்ணு கூட சொல்றான் நீ அந்த ஆள் கூட சொல்ற இன்னும் எப்பதான் ஒண்ணு சேர போறீங்க நீங்க என்ன அது ஒண்ணு சேர போறீங்க ஒண்ணு சேரதுன்னா என்னது ஐயா அது நீ ரெண்டு பேரும் குடும்பம் நடந்துக்குதா குடு அப்பா நீ எப்ப போய் பார்க்க போறேன்னு கேக்குறேன் அப்பனும் ஒரு பொண்ணுமா குடும்பம் பண்ணுவாங்க ஒண்ணு என்ன பண்ணுவோம் என்ன இருக்கும் பொரிய துணுங்கறீங்க ஐயா பொறும்போதுல ஐயா மூஞ்ச பாரு அவனுக்கு எப்படிங்கற டேய் எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன் எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன்டா அப்பாவை பாரு நான் பாரு அப்பா என்னது இது நம்ம பொண்ணு இருக்குது அப்பா மேகா போன் வந்துருக்குதா ஐயா போன் வந்துருக்குது டேய் மலையா போன் வந்துருக்குது போனா என்னுடைய மகள் போனே ஆசை மகள் அருமை மகள் மாது மின்னொளி வந்திருக்குதுங்க மகள் வந்திருக்கா பார் டேய் என்னுடைய மகள் அப்பா அப்பா வாப்பா 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 டேடா எங்க அப்பாடா எங்க அப்பாடா வாப்பா 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 என்னம்மா வாப்பா வாப்பா ஒரு மகளாகப்பட்டவள் ஆசையிலே அன்பிலே அப்பா ஓ அப்பா நான் வாப்பா ஓ அப்பா வாப்பா அப்பா வாப்பா அப்பா கிட்ட இருக்காங்கன்னா என்ன சொல்லுவாங்க பாப்பா யாரும் நினைக்க மாட்டாங்க அம்மா கொஞ்சம் தள்ளி இருந்தா என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நீ நீ அது மாதிரி கேட்க தப்பா நம்ம நெஞ்சுக்குள்ள நல்லா இருக்குதா பாக்குறோம் 1000 பேர் பத்தி பூத்தான் சொல்லிக்கிறாங்க நீ அது ஆணும் பண்ணிட்டு என்ன அதெல்லாம் பார்க்காத பேச நம்ம பார்த்து நேர்மை நாடு மகள் ஆசை மகள் மகளே அப்பா மகளே அப்பா என்ன சொல்ல நீ சொல்ல பொண்ணு அந்த வயிற்று வர முன்ன குழந்தைக்கு மால் கூட தோல் மேல வச்சு கொஞ்சம் வயிற்று வந்து இந்த பச்சை போய் சேர்த்து என்ன நினைப்பாங்க குழந்தைடா என்னுடைய மகள் அப்பா என்ன செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறா குழந்தை இப்ப கல்யாணம் பண்ண கூட ரெண்டு குழந்தை பத்துக்கு மாதிரி என்னது தந்தையே முந்தன் தாள் பணிந்தேனே
அனுதினம் உன்னை போற்றி பணிந்து தந்தையே வந்தன அருமை தந்தையே வந்தன போற்றி பணிந்தே தந்தையே வந்தன அருமை தந்தையே வந்தன உன்னை போற்றி பணிந்தே அனிதினா உன்னை போற்றி பணிந்தே தந்தையே வந்தன அருமை தந்தையே வந்தன அப்பா ஓ அப்பா அப்பா எங்க அப்பா எங்க அப்பா தான்டா அப்பா டேய் பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தான் அப்புறம் தண்ணியே குடிப்பாரு எங்க அப்பா. ஆமா என்ன ஏன்டா ஆயிரம் நான் கூட இப்படி சேர்த்து பிடிச்சிருப்பேன் பொண்ணையா பாசண்டா எனக்கு கூட ஒரு பொண்ணு இருந்தாக்கா ஏய் சேர்த்து பிடிச்சிக்கிறேன் ஒரு கிரகத்துல நான் மேலே கத்துன்னு வந்திருப்பேன் மேலே ஒரு கிரகத்துல ஒரு பெண்ணுன்னா தந்தைக்கு பிடிக்கும் பெண் குழந்தை இருந்தாதான் ஒரு தந்தைக்கு பிடிக்கும் ஆண் என்றால் தாய்க்கு பிடிக்கும் உனக்கு இருக்க வயதான குழந்தை பாசண்டா நான் என்ன சொல்லுகிறேன் மகளே அப்பா என்னம்மா என்ன செந்தாமரை கொப்பாக இருக்கக்கூடிய உன்னுடைய முகார விந்தம் செந்தாமரை கொப்பாக இருக்கக்கூடிய முகார விந்தம் வாடி வதங்கி சோர்வாக இருக்கக்கூடிய காரணம் என்னம்மா யார் என்ன லவ் பண்ணலன்னு தான் என்ன சொன்னாங்களா யாரும் இல்லைண்ணா உன்னை என்ன லவ் பண்ணாங்களா யாரும் பண்ணலன்னு வேதனை உன்னை என்ன வச்சுக்கிறாங்களா என்னம்மா என்னம்மா மனசு கவலை அப்படின்னா மனசு கவலை இருக்குது என்ன காரணம் என்ன சைட் அடிக்கிறாங்களா நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா கம்முனுக்கிறேன். எங்க அப்பா அது போன ரிங் அடிச்சுன்னா இருந்தா கவலையே படவில் எடுக்க மாட்டாரு. ரெண்டு பேரும் எப்படி போட்டு வேண்டியது ரெண்டு பேரும் அப்பா கொஞ்சம் ஏமாந்தா நீ கேஜி கட்டி வித்து விடுவ கொஞ்சம் ஏமாந்தா அவன் திட்டுன்னு வித்து விடுவான். ஆனா திட்டி வாங்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை வியாபாரம் பண்ணிக்கிறான். அப்பா என்னவென்று செல்வேன் அப்பா தந்தையே என்னிடமான குறையே என்னவென்று செல்வேன் அப்பா தந்தையே என்னிடமான குறையே நான் என்னவென்று சொல்ல போறேன்ப்பா எதுவென்று சொல்வேனப்பா தந்தையே என்னிடமான குறையே எதுவென்று சொல்வேனப்பா தந்தையே என்னிடமான குறையே என்னவென்று சொல்வேனப்பா தந்தையே என்னிடமான குறையே
மாட்டேன். குழந்தை ஏதாவது சொன்னியாடா? நானா என்னுடைய மக வருத்தப்பட்டு சத்தியமா உன் முன்னாடி மாதிரி தாத்தா நான் சொல்ல நான் சொல்றேன். என் குழந்தை என்னடா சொல்லி இல்லைங்க 2 நாளா குழந்தை பத்தி மூஞ்சி வாட்டமா இருக்குது. என்ன காரணம் கூட எனக்கு சொல்லவே இல்லை. அப்புறம் எங்க அப்பா கிட்ட கேட்டாங்க, எங்க அப்பா கிட்ட தான் சொல்ல வந்துச்சு. எப்படா மாடு ஆஸ்பத்திரி ஓடி போய் ஏங்க மாடு ஆஸ்பத்திரி ஓடி போய் உன் குழந்தை செக் பண்ணிடலாம். மாட்டு ஆஸ்பத்திரி ஓட்டி போய் அப்படின்னா என் பொண்ணு நம்ம மாடாடா உங்க அம்மா சாலியா மாடாடா கால் பண்ணிக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணிடலாம். குழந்தை என்னம்மா மாங்க துண்ணு போலுக்குதா? என் குழந்தை அப்பா அங்க பாருப்பா. அம்மா உனக்கு என்ன கூரை நான் அம்மா என்ன மகளே உந்தானுக்கே எது குறை நேர்ந்ததம்மா கண்மணிய உந்தானுக்கே எது குறை நேர்ந்ததம்மா கண்மணிய உந்தானுக்கே எது குறை நேர்ந்ததம்மா கண்மணிய உந்தானுக்கே அப்பா உன்னுடைய தந்தையான் இருக்கும் போது மனவருத்தம் வேண்டாம் அம்மா. அப்பா உனக்கு என்ன குறை நின்றது? ஒரு நீதி தவறாத மன்னன் என்று பெயர் எடுத்து இப்பேற்பட்ட செயலை ஒரு தந்தை செய்வதா? நீ தந்தை செய்வதன்னு யாரும் தப்பா நினைச்சு உனக்கு என்ன குறை எது வேணும் என்ன பண்ணு இப்ப கேள்வி இப்ப நிமிஷம் செய்வாரு. நீ அவர் மேல தப்பா நினைச்சிருக்கீங்க. அண்ணா அங்க பாருங்க அண்ணா. அட அவங்க 1000 பேசுவாங்கம்மா 1000 உலக இப்ப அண்ணா அப்பா என்ன போல பெண்கள் அல்ல தந்தையே என்ன பத்தி எதுர தந்தையே என்ன பத்தி எதுர அப்பா என்ன பல பெண்கள் எல்லாம் என்ன எப்படி ஏசுறாங்க தெரியுமா? பெண்கள் எல்லாம் உன்னை பார்த்து ஏசி கொண்டிருக்கிறார்களா? ஆமாப்பா ஏசி கொண்டிருக்கிறார்களா? அப்பா இந்த தாலிக்கு சொந்தக்கார யாரண்டே உரை செய்வீரே இந்த தாலிக்கு சொந்தக்கார யாரண்டே உரை செய்வீரே என்னிடமன குறையே அப்ப ஒரு பெத்தவங்க தவறு செய்யக்கூடாது அப்பா. ஆமாம். ஒரு பெத்தவங்க தவறு செய்த பின்னாடி அது பிள்ளைங்களை நல்லா பாதிக்கும். தாய் தந்தை செய்யக்கூடிய தவறு பிள்ளைகளை பாதிக்கும். பாதிக்கும். இருந்த போதிலும்
சின்னஞ்சிறு குழந்தை முதல் கொண்டு ஆமா. என் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் என்ன அது என்று இது தாலி எப்படி வந்தது என்று எனக்கு தெரிய சொல்லாமல் மறைத்திருக்கிறேன். தாலி மாங்கல்யம் என்று உனக்கு சொன்னது யாரு? அப்பா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம், அம்மா உன்னோட கழுத்தில் இருக்கிற மாங்கல்யம் யாரு கட்டியது, இந்த தாலிக்கு சொந்தக்கார யார் என்று என்னை இழிவா பேசுறாங்கப்பா. நாங்க தான் போனோம். இது தாலின்னு சொல்றாங்க. இது தாலின்னு சொல்றாங்க. சொன்னாலும் யாரு? இதோ இதோ என்ன இந்த போய் திரும்ப கம்பெனி கூடாது. அந்த பக்கம் இந்த போய் கம்பெனி போய் என்ன மாட்டு வச்சு பாருங்க. தாலின்னு யாரா சொன்னது? தாலி நான் கேட்கலங்க. ஐயோ ஏமா இரு நான் கேட்கறேன். ஊர் உலகம் பேசினாங்க, என்னை பார்த்து கேட்டாங்க, அந்த பொண்ணுங்க இவ்வளவு நாளா இருக்குது, ஆமா. கைத்துல தாளிக்குது, அவங்க வீட்டுக்காரர் யாரு யாரு ஆம்பியா சிவலிங்கம் உனக்கு கேட்டாங்க, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லிட்டேன், ஏமா கம்பெனிக்கிறியாமா உங்க அப்பா போய் கேட்டனாலும் தெரியும், எல்லாம் முடிச்சு நானும் உங்க வீட்டுக்காரன் என்ன புரிச்சுன்னு கேட்டுக்கிறான்னு கேட்கறேன். என்ன கேட்கறாங்க, அது ஆம்பியா நான் என்ன நீயாடா? அப்ப எனக்கு கேட்கறாங்க முருகன் சொல்ல இல்லையா, என் மக இருக்குதுன்னாடா, நீ இருக்குதுன்னாடே. கூட கிட்டாலும் என்ன கேட்கறாங்க. ஓஹோ, என்ன மகன் நாவல பச்சாக்குதா மகளே, உன் பொண்ணு அப்பா. நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? அட எத்தனை பேர் கேட்டா, நம்ம பிள்ளை எத்தனை பேர்? 14 பேர் இருக்கிறோம். இந்த 16 பேரு, இந்த 16 பேர் சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. உன் பொண்ணு தான் தான் பெரிய விஷயம். இந்த ஒரு ஆள் சமாளிக்கிறது பெரிய விஷயம். உன் பொண்ணு பெரிய மலையா கொடுத்தாங்கட்டா, கூலி எவ்வளவு இருக்குதா? அதுக்கு உன் பொண்ணு பெரிய மலைப்பா, சரி, கூலி எவ்வளவு இருக்குதா? எங்கடா இருக்குது ஊழியா? ஊழி எங்கடா இருக்குது? ஊழியா? இன்னும் நீ தான் தம்பி தம்பி நானில கேளு, உன் பொண்ணு சொல்லு. மகளே, அப்பா, நீ வருத்தப்பட வேண்டாம் அம்மா. இது திருமாங்கல்யம் சொல்றாங்க. இது திருமாங்கல்யம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாரு? இந்த தாலிக்கு சொந்தக்காரர் தானே? அவனுக்கு சொல்லு, அவன் மேல போய் படுக்கணும். கண்ணம் தெரியல போடுறாடே, கண்ணம் தெரியலையா என்ன அபிஷேகமா பேசாத கம்முறாடே. மாடு கனி வந்துக்குதா, மாடு கனி வந்த மாட்டு மலையேறான், ஆடு கனி வந்த வாழ ஆட்டம், பெண்ணு சனி வந்து பூ மேலே. மகளே, அப்பா, அது ஒரு காலத்திலே முக்கன் படித்த பரவனை நோக்கி பஞ்ச பாண்டவரே நடு பிறந்தவன் அர்ஜுனன், பார்த்தசாரதி, பர்குணன், கிருடி, பேடி, விஜயன், வில் விஜயன் அப்படி என்று 11 நாமதயம் எடுத்தவர். யாருப்பா? சொல்றேன், அவசரப்படாது இருமா. யாருன்னு கேட்ட? உன்னுடைய கணவர். என் கணவரா? ஆமா. அவர் நாடு நான் சொல்றேன் இருமா, அவசரப்படாதம்மா, அவசரப்படாத. பஞ்சமடி சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர், பஞ்ச பாண்டவர், பஞ்ச பாண்டவர் நடு பிறந்தவன் அர்ஜுனன் தாயாதி செய்த சூழ்ச்சியா, அவனது தாயாதி துரியன், ஆமா, துரியன் செய்த சூழ்ச்சியா நாடு நகரும் ரத கஜ சுரங்க உப்பு சட்டி ஒரு தோற்றான். தோற்றது அல்லாமல் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு ஐயாத வாசம், துரத்தினான் காடோகதியாக இருந்த போதிலும் ஏய் நல்லா இருக்கிற கொம்பை கடுக்கிறோம் நீ தாண்டா. அப்பா ஒண்ணு இல்ல, இங்க பூச்சி இருந்தது, அதை தொடச்சு விட்டான். தொடக்கிறானா? அப்பா, சின்ன குழந்தை முதல் கொண்டு எனக்கு உடம்பு குளிப்பாட்டுறது அவன் தான், என் ஜட்டி எல்லாம் துவைச்சு கொடுக்கறது அவன் தான். பொண்ணு மொத்தம் நான் பாப்பேன். சின்ன குழந்தைல என் பொண்ணு தூக்கி வளர்த்துங்கிறேன்னு நேற்று கூட தள்ளி பாத்ரூம் பாத்ரூம் இதுக்கு கதவு இல்லை, நான் தான் உட்காந்து பார்த்து வந்து ஊற்றி இருந்துச்சு, ஆம்பளை வேணாலும் பார்த்துக்கிறான். என் மக வந்து உன்னை ஒரு குழந்தையா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா சின்னஞ்சிறு வயதுல இருந்து உங்க அம்மா சேர்த்துட்டே உங்க அம்மா சேர்த்துட்டா, சின்னஞ்சிறு வயதிலே உன்னை குழந்தைய விட்டு உங்க அம்மா தவறி விட்டா. என் பொண்டாட்டி உன்னை எடுத்து உன்னை வளர்த்தோம். முன்னாடி பால் ஊற்றி நான் மறக்கலைங்க. அப்பா அப்படி இருக்கும்போது தாயாரி செய்த சூழ்ச்சியா